இருக்கிறவங்க எல்லாருமே வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட முடியாது. ஆனா கண்டிப்பா எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சாலும் நம்பிக்கையை கைவிடாம தோல்விகளை தூசி போல தட்டி விட்டுட்டு மீண்டும் வெற்றியை நோக்கி ஓட்டம் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. மனதைரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஆயுதங்களை கொண்டு வாழ்க்கைங்கிற போர்ல வெற்றி பெற மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443063299 044304227777 வாட்ஸ்அப் மூலம் பங்கேற்க 8939888298 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மனநல மருத்துவர் மோகன்ராஜ் மற்றும் மனநல ஆலோசகர் ஷீலா வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கு. டாக்டர், இப்போ கப்பிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேர் ஈவன் ஆஃப்டர் 20 இயர்ஸ் ஒன்னா வாழ்ந்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு இனிமே ஒன்னா வாழ வேண்டாம், பிரிஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அது என்ன காரணத்தினால? ஏன்னா அவ்வளவு நாள்ல கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? இல்ல, இப்ப நாங்க நிறைய பாக்குறோம் வயசானவங்கள கூட. என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு சின்ன வயசு இருக்கும்போது அவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட அவங்களுக்கு பொதுவான சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும், குழந்தைகள் அந்த மாதிரி எல்லாம். சோ உங்களுக்கு அந்த குழந்தைகள் படிச்சு குழந்தைங்க வேலைக்கு போறதோ படிக்க வெளியே போறதோ எல்லாம் அந்த நேரத்துல நடக்கும், அந்த 25 வருஷம் கழிஞ்சு. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு குழந்தைகளும் போனதுக்கு அப்புறம் 2 பேர் மட்டும் இருக்கும்போது அந்த மனசுல இருக்கிற வித்தியாசங்கள்லாம் கொஞ்சம் அதிகமா, அந்த காமன் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அந்த பொதுவான இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால அந்த நேரத்துல கொஞ்சம் வலுவாகும் போது, பிளஸ் 2 பேருமே அந்த நேரத்துல தனியா பொருளாதார ரீதியா நல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற யோசனை இப்ப நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம கூட தேனியில இருந்து ராஜன் இணைப்புல இருக்காரு. வணக்கம் ராஜன். வணக்கம் மேடம். மால் கல்யாணம் 3 மாசம் ஆகுது மேடம். வீட்டுக்கார கண்டாலே ரொம்ப கோபமா இருக்கு மேடம். அவர் கண்டாலே கோவிக்குது. சரிங்க, எதனால நீங்க கேட்டீங்களா சார்? அதை கேட்டேன் மேடம். அவர் கண்டா பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க, பிடிக்கலன்னு சொல்றாங்க. சரிங்க சார். ஷீலா ஐயா, அந்த 3 மாசத்துல அவங்க எத்தனை நாள் அங்க இருந்தாங்க? ஒரு 10 நாள் இருந்திருக்காங்க மேடம். 10 நாள் இருந்திருக்காங்க. கோபப்பட்டு வெளியில வந்தாங்களா இல்ல பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வெளியில வந்தாங்களா? அதாவது சண்டை போட்டு சண்டை போட்டு வரல மேடம். வந்து அப்படியே இருந்துட்டாங்க, போக மாட்டேன்ட்டாங்க. ரிட்டர்ன் 2 தடவை போனாங்க, 3ஆவது போக மாட்டேன்ட்டாங்க. நீங்க அவங்க வீட்டுல ஏதாவது பேசி பாத்தீங்களா? அவங்க ஹஸ்பண்ட் மேடம், அவங்க மாப்பிள்ளை இப்ப கூட வாங்க என் மகளை வச்சு அவங்க வாழ்றேன்னு சொல்லிட்டாரு. இந்த பிள்ளை போக மாட்டேங்குது. என்னன்னா ஒரு 10 நாள்ல என்ன காரணம்ங்கறத டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு உங்களை பிரிஞ்ச சின்ன வயசுல இருக்கறதுனால, உங்க பிரிஞ்ச இதனால அது அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துதான்னு தெரியல. பட் நீங்க மத்த ரீதியும் மத்த விஷயங்களும் பாக்கணும். ஏன்னா ஒரு குடும்பம்ங்கிறது கல்யாணம் ஆகி போனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது, மத்த விஷயங்கள் எல்லாமும் பாக்கணும். ஒரு 10 நாள்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது சொல்ல முடியாது. பட் இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, அந்த அம்மாக்கு அது பிடிக்கலையா, இல்ல அதுல அந்த குடும்ப வாழ்க்கையில ஈடுபட முடியலையா, இல்ல ஒரு சைல்டிஷ் பிஹேவியரா ஒரு இம்மெச்சூரிட்டினால ஒரு மூளை வளர்ச்சி கொஞ்சம் இல்லாம இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அதை டிசைட் பண்ணி ஒரு பயத்தினால போகாம இருக்கா, இதெல்லாம் கொஞ்சம் தீர இது பண்ணிட்டு தான் நீங்க அந்த டிசிஷன் எடுக்க முடியும். நீங்க ஒரு மனநல ஆலோசகரோ இல்ல மருத்துவரோ கூட்டிட்டு போனீங்கன்னா நிறைய கொஞ்சம் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இல்ல நீங்க அந்த அம்மாக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்ததுன்னா கூட நீங்க அவங்க கிட்ட பேச சொல்லலாம். இந்த மாதிரி என்ன மாதிரி பிரச்சனைனால அந்த அம்மா வெளியில வந்தாங்க அப்படிங்கறது இது பேசி அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு 10 நாள்ல வந்தது இந்த இதனால இதுதான் பிரச்சனைங்கிறது சொல்ல முடியாது சார். ராஜன் சார், ஷீலா சொன்ன மாதிரி உங்களுடைய மகள் கிட்ட அவங்க பல காரணங்கள் சொன்னாங்க, இந்த காரணங்களால அவங்க வெளியில வந்திருக்கலாம் அப்படின்னு. அதுல ஏதாவது ஒரு காரணமா இருக்குமோ அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க யார்கிட்ட நல்லா பேசுவாங்க, இல்ல அவங்களுக்கு யார பிடிக்கும் அவங்க மூலமா பேச சொல்லுங்க. அதுக்கப்புறமா நீங்க ஒரு மனநல ஆலோசகர்கிட்டயும் உங்க கூட்டிட்டு போலாம். அடுத்ததா சேலம்ல இருந்து ஸ்ரீதர் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஸ்ரீதர். எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு அசிங்கமான செயல்களை எனக்கு பின்னாடி என்னை சுத்தி இருக்கிறவங்க செய்யறாங்க சார் மேடம். அதனால எனக்கு டென்ஷன் ஆகுது. அப்படியே இதயமெல்லாம் சுத்தியும் வலிக்குதுங்க மேடம். இது எக்கோ பார்த்தோம் நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்கன்னு பார்த்தாலும் இந்த எக்கோ பக்கு வச்சுற இடத்துல வலிக்குது, என்னன்னு தெரியலங்க மேடம். இது மனசு சம்பந்தமானதுதான், இது என்னன்னு தெரியலங்க மேடம். சரிங்க ஸ்ரீதரையா, நீங்க எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க ஏதோ செய்யறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? பிடிக்காது என்ன செய்யறாங்க அவங்க?
ரொம்ப வெளியில சொல்ல முடியாத ஒரு அசிங்கமான வேலையை செய்யறாங்க சார். கொஞ்சம் சொல்லதான் சார் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறேன். டென்ஷன் ஆகி நெஞ்செல்லாம் வலிக்குது. ஆமாங்க. இல்ல அவங்க உங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ற மாதிரி ஏதாவது பண்றாங்களா? இல்ல மனசு ரீதியா பாதிக்கிற மாதிரி பண்றாங்க. அதான் என்ன பண்றாங்க சொல்லுங்க. எங்க போனாலும் உங்களை வேவ் பாக்குறாங்க அந்த மாதிரி இருக்குங்களா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். அதே மாதிரிதான். எங்க போனாலும் வேவ் பாக்குறாங்க. தனியா எதுவும் பண்ண முடியல, என்ன பண்ணாலும் ஏதோ வகையில உங்களை வேவ் பாக்குறாங்க. ஆமா ஆமாங்க சார். சரிங்களா? ஓகே மேடம். இது உங்களுக்கு அவரு சொல்ற விதத்திலேயே சந்தேகத்துல இந்த மாதிரி வரும். டெல்யூஷன் சொல்லுவோம். டெல்யூஷன்ங்கிறது ஒரு ஆழமான ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை, தவறான நம்பிக்கை. ஆணித்தரமா நம்புவாங்க. அதாவது சுத்தி இருக்கிறவங்க நமக்கு இப்போ இன்னும் டீட்டெயிலா அவர் சொல்ல விரும்பல. அவங்க நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா என்ன எப்பவுமே பாத்துட்டு இருக்காங்க. சோ எப்படி பார்க்க முடியுதுன்னு யோசிச்சு என்ன பண்ணுவாங்க, கேமரா வச்சிருக்காங்க எல்லா இடத்துலயும், வீட்டுல எல்லா இடத்துலயும் மைக் இருக்குது, அதனாலதான் நான் பேசுறதெல்லாம் அவங்களுக்கு கேக்குது, நான் செய்யற விஷயம். சில நேரம் குளிக்க மாட்டாங்க, ஏன்னா குளிச்சேன்னா அதை படம் பிடிச்சு நெட்ல போட்டுடுறாங்க. அந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இப்ப இவரு சொல்ல முடியாத அளவுக்குன்னாரு. சோ இது எல்லாமே அவர் இப்ப கொஞ்சம் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இது ஒரு டெல்யூஷன் மாதிரி இருக்கு, ஒரு சந்தேகம் மாதிரி இருக்கு. இது உங்களுக்கு 2-3 மேஜர் நோய்கள்ல இது ஒரு அறிகுறி. ஸ்ரீதரையா இதுக்கு மருந்துகள் இருக்கு. நீங்க பக்கத்துல இருக்கிற மனநல மருத்துவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா உங்களுடைய பயம் குறையறதுக்கு, உங்களுக்கு அந்த எல்லாரும் ஏதோ பண்ற மாதிரி இருக்கு, சிலவங்களுக்கு அந்த நேரத்துல சந்தேகம் மட்டும் இல்ல, காதுல யாரோ பேசுற மாதிரி இருக்கும், நிறைய திட்டுற மாதிரி எல்லாம் இருக்கும், எல்லாமே குறையறதுக்கான மருந்துகளை யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு பண்ற மாதிரி புலப்படும். இது நீங்க மருத்துவர்கிட்ட டீட்டெயிலா சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான மருந்து கொடுப்பாரு, நல்லாகும். இத சார், இப்ப உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் என்ன அப்படிங்கறத ஒரு மனநல மருத்துவரை அணுகி அவர்கிட்ட சொன்னீங்கன்னா இதுல இருந்து நீங்க எப்படி வெளியில வரணும் அப்படிங்கறதுக்கு அவங்க உங்களுக்கு நிச்சயமா உதவுவாங்க. அடுத்ததா சிவகங்கையில இருந்து ராமநாதன் நம்ம கூட இணைக்க இருக்காரு. வணக்கம் ராமநாதன். ஹலோ வணக்கம். சொல்லுங்க ராமநாதன். எனக்கு திருமணமாயி 13 வருஷம் ஆச்சு. சரி. நான் ஒரு 10 வருஷமா தனியா தான் இருந்தோம். சரி. மறுபடியும் 6 மாதமா ஒன்னா இருந்தேன். அம்மாவோட அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். சரி. ஒன்னா இருந்து இப்ப மறுபடியும் அம்மாவுக்கும் மனைவிக்கும் பிடிச்சிக்கல. எனக்கு 2 குழந்தைகள். சரி. அம்மா சில வார்த்தைகள் இருந்தா கூட பிரச்சனை மறுபடியும் தனியா ஒன்னா வச்சுட்டேன். சரி. தனியா மறுபடியும் அம்மா பார்க்க கூடாது, தங்கச்சி பார்க்க கூடாது, ஏகப்பட்ட டாக்டர் ஒரு மாதமா. சரி. சம்பந்தம் இல்லாம கோவப்படுது. எதுக்கு இருக்காலும் எரிஞ்சு விழுகுது. எங்க அம்மாவை பத்தியே பேசக்கூடாது, என் தங்கச்சியை பத்தி பேசக்கூடாது, எங்க அக்காவை பத்தி பேசக்கூடாது, பேச்சு எந்த நேரமும். ஒரு 10 நாளா ரொம்ப தாங்க முடியல. சரிங்க. அதுக்கு என்ன பண்ணலாம், வர புரியாம பேசுது. எதுக்கு எடுத்தாலும் போவோம். பிள்ளைகள்ட்ட குழந்தைகள்ட்ட சொல்றது, அப்பா இன்னொரு பண்ண போறாரா, ஒரு புது அம்மா வந்துடும். தேவையில்லாத பேச்சுக்கள். சரிங்க ராம். ஷீலா, இது கொஞ்சம் கஷ்டமான நிலைமை தான் சார் உங்களுக்கு. ஏன்னா இது பிரிஞ்சிருக்கீங்க, மறுபடியும் சேர்ந்திருக்கீங்க, மறுபடியும் பிரச்சனை அதிகமா இருக்கு. நிறைய நீங்க பொறுமையா கொஞ்சம் பாத்துருப்பீங்க. ஏன்னா பசங்க இருக்கிறதுனால இது சரியாயிடும் அப்படிங்கறதுனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்க. பட் இதுல உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாயிடும். ஓரளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும். சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒரு கோபமா ஒரு தப்பு கண்டுபிடிக்கும் போது உங்களோட வேலையில அது பாதிக்கலாம். அவங்களும் அந்த குழந்தை மேல அந்த கோவத்தை காட்டலாம். இதனால அவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அது உடம்பு ரீதியா ப்ராப்ளம் வரும். நீங்க இதை ஒரு ஆலோசகர்கிட்ட கூட்டிட்டு போங்க, இல்ல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அந்த கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது, அவங்களுக்கு என்ன ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம், அந்த கோபம் வரும் அப்படிங்கறதுனா கோபத்துக்கு சில காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணம் என்னங்கறது உங்ககிட்ட அவங்க பகிர்ந்து கொள்ள முடியல அப்படிங்கும் போது ஒரு ஆலோசகரோ மருத்துவர்கிட்ட போனாங்கன்னா அவங்க ஒரு மனசு விட்டு பேசலாம். அவங்களுக்கு இதுதான் பிரச்சனை, இந்த மாதிரி சமயத்துல எனக்கு கோபம் வருது, மாமியார் பத்தி கோபம் வருதுன்னா அந்த மாமியார் கிட்ட ஒரு நல்ல குணங்களையும் அவங்க எடுத்து சொல்லலாம் ஆலோசகர். இதை அந்த கோவத்தை எப்படி தணிக்கிறதுங்கிறது சில டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அத அவங்க ஒரு வாரம் 10 நாள் இல்ல ஒரு மாசம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணும்போது அவங்க கோபம் கொஞ்சம் குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல அத மீறி வேற ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா டாக்டர் அதை பார்த்துட்டு மெடிசன்ஸும் கொடுப்பாங்க. முதல்ல கொஞ்சம் கூட்டிட்டு போய் பாருங்க, அது என்ன பிரச்சனைன்னு முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு தீர்வுக்கு வரலாம்.
ராமநாதன், உங்களுடைய மனைவிக்கு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு நீங்க ஒரு மனநல ஆலோசகரை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு போய் காட்டுங்க. அது போக நீங்களும் அவங்க கிட்ட நம்பிக்கை கொடுக்கற மாதிரியான விஷயங்களை நீங்க பேசலாம். அவங்களுக்காக தான் இப்ப மறுபடியும் நீங்க தனியா வந்திருக்கீங்க, உனக்கு நான் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறேன் அப்படிங்கறத நீங்க அவங்க நல்ல மூட்ல இருக்கும்போது எடுத்து சொன்னீங்கன்னா அதையும் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து சலீம் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் சலீம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சலீம். சொல்லுங்க. நான் சென்னையில துபாயில இருந்து பேசுறேன். சரி. 20 வருஷமா இங்க துபாயில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் ஓரளவுக்கு சேமிப்போட வச்சு ஊருக்கு வந்து ஒரு 2 வருஷம். நீங்க கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா சலீம்? நீங்க பேசுறது கொஞ்சம் தெளிவா இல்ல, கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? பேசுறேன். சரி. அதாவது 20 வருஷமா அந்த துபாயில தான் இருக்கிறேன். சரி. பட் என்னன்னா ஊர்ல வந்து ஒரு ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஊருக்கு வந்தேன். அப்ப தொழில் தொடங்கும் போது ஒரு நம்பிக்கையான நபர்கள் அங்க யாருமே இல்ல. நிறைய வகையில நமக்கு மன உழைப்பு இப்படியே இருக்கும்போது திரும்பவும் துபாய்க்கு வர நிலைமை இருக்கு. இப்ப என்னன்னா இங்கே வந்து மனசுக்கு ஊர்லதான் நிக்குது. மனைவி மக்கள் குழந்தைங்க குடும்பம் எல்லாம் அங்க இருக்கும்போது மனசு எல்லாமே அங்கதான் நிக்குது. எனக்கு என்ன சொன்னாக்க அந்த அதாவது வந்து தொழில் புரியறதுக்கு மனது தைரியம் இல்லையா, ஏற்கனவே நிறைய ஏமாற்றங்கள் யாருக்குமே நம்பகத்தன்மை இல்லைங்கிற அதான் மனசுல அக்கட ஒதுக்கிட்டு இருக்குது. அங்க போன நம்பி நம்ம பிசினஸ் பண்றது யாருமே நமக்கு ஒரு நம்பகமா இல்லையே, நம்ம இருக்கிற மாதிரி மற்றவங்க இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு தாக்கமும் இருக்கு. இதனால என்னுடைய கல்வியும் என்னுடைய மனைவி மக்களெல்லாம் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையே ஏற்படுது. அதுக்கு என்ன வழிகள் சொல்லுங்க. ஐயா, இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்கு. அது இப்போ இந்தியால பல நாடுகள்ல பொருளாதார ரீதியாக குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலை நிறைய இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க 20 வருஷத்துக்கு மேலேயுமே துபாயில இருக்கீங்க, குடும்பம் இங்க இருக்காங்கிறது, அது ரொம்பவே மனசு கஷ்டம் கொடுக்கும். ஏன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் குடும்பங்கள்ல, குழந்தை வளருது, இதெல்லாம் பார்க்க முடியாம ரொம்ப மனசு கஷ்டப்படும். நீங்க இப்ப என்ன பண்ணலாம்னா, ஒண்ணு உங்களுக்கு இப்ப தகவல் தொழில்நுட்பம் மூலமா நேர பார்க்கலாம், நீங்க வீடியோ கான்பரன்சிங் மூலமா குழந்தைங்களை பார்க்கலாம், ஸ்கைப் மூலமா எல்லாம். அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம அந்த இடைப்பட்ட இடைவெளியை கொஞ்சம் கம்மி பண்ணலாம், போன் ரெகுலரா பண்ணலாம். இன்னொன்னு சிலவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு 2-3 ஒரு கான்ட்ராக்ட் முடிச்சுட்டு இங்க வந்து ஒரு வருஷம் ஏதாவது பண்றாங்க. அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது சம்பாதிச்சு கொஞ்சம் சேமிச்சு வச்சுட்டு இங்க வந்து ஏதாவது ஒரு வேலையில நீங்க தொடர்ந்து ஈடுபட முடியுமான்னு பாருங்க. நிறைய பேர் அந்த மாதிரி பண்றாங்க. இங்க வேலை செஞ்சுட்டு 3 வருஷம் கழிஞ்சு அப்படி தேவைப்பட்டால் திரும்ப போய் 2 வருஷம் அந்த மாதிரி பண்றாங்க. அந்த இதுவும் வேணா இடைவெளி விட்டு வேலை செய்யற மாதிரி அதுவும் முயற்சி பண்ணலாம். பட் மெயினா வந்து நீங்க சொல்ற பிரச்சனை ஒரு நிஜமான பிரச்சனை. அவங்களுக்கும் அதே மாதிரி குடும்பம், கணவர் இல்ல வீட்டுல, அப்பா இல்லங்கிறது குடும்பத்தினருக்கும் ரொம்ப கஷ்டம் இருக்கும். அதை எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ குறைக்கலாம் நான் சொன்ன வழிகள் மூலமா. அது போக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே நம்பகத்தன்மை. அது வந்து நீங்க உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தேடினீங்கன்னா நிச்சயமா கிடைப்பாங்க. நீங்க சொல்றது உண்மை நிறைய இடங்கள்ல. பட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்லயே உங்களை மாதிரி கொஞ்சம் பேராவது இருப்பாங்க. பேசுங்க, நீங்க மனசு விட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் யாரா 1-2 பேராவது மனசு விட்டு பேசுறவங்க இருக்காங்கிறது தெரியும். சலீம் சார், டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. நீங்க தனிமையில இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, அதை போக்குறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறத டாக்டர் சொன்னாரு. அது எல்லாத்தையுமே நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா திருப்பூர்ல இருந்து சுதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சுதா. வணக்கம் மேம், சார் கிட்ட பேசணும். சொல்லுங்கம்மா, பேசலாம். சார், ஆக்சுவலா எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சு. குழந்தை எதுவும் இல்லன்ட்டு லாஸ்ட் வீக் செக் பண்ணப்போ லேப்ரோஸ்கோபி பண்ணணும் அப்படின்ட்டாங்க. இப்போ லேப்ரோஸ்கோபி பண்ணப்போ ஃபெலோப்பியன் டியூப்ல பிளாக் இருக்கு, அதனால நீங்க IVF ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னாங்க. அதுல இருந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நம்மளுக்கு குழந்தை இல்லாம போயிருமோ அப்படின்னு ரொம்ப பதட்டமா இருக்கு. நிறைய இன்டர்நெட்ல சர்ச் பண்ணதுல IVF ரொம்ப இது காஸ்ட் கன்சம்ஷன் நிறைய இருக்கு, அதுக்கு பெயின்ஃபுல் ப்ராசஸ் எல்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அது போக IVFல பிறக்கிற குழந்தைய வந்து நார்மல் குழந்தைய மாதிரி ஆக்டிவா இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்காது அப்படின்னு நிறைய படிச்சேன்.
அதுல இருந்தே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, குழந்தை இல்லாம போயிருமோ எனக்கு அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுவேதான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்கேன். இதுல இருந்து எப்படி வர்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன பண்ணுங்க, ஒண்ணு நீங்க ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்னு சொன்னீங்க, 2 சைடும் பிளாக்கா இல்ல ஒரு சைடு பிளாக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சைடு அது ஓப்பனா இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. இன்னொன்னு, நீங்க இப்ப இந்த IVF பத்தி கேள்விப்பட்ட விஷயங்கள் எதுவுமே உண்மை இல்லமா. அதாவது IVF குழந்தைன்னா சிக்கல்கள் வரும், குழந்தையோட டெவலப்மெண்ட் நல்லா இருக்காதுங்கிறதெல்லாம் சும்மா. அதாவது IVFல என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய முட்டையும் கணவருடைய விந்தும் சேர்ப்பாங்க. இப்ப நார்மலா அது யூட்ரஸ்ல நடக்கும், இல்ல அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல நடக்கும் அது. சோ இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, அதை எடுத்து வெளியே சேர்த்துட்டு, வெளியே அது ஃபெர்டிலைஸ், அதாவது சேர்றதுக்கு பேரு ஃபெர்டிலைசேஷன். சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை உங்களுடைய கருப்பையில வைப்பாங்க. இது உங்களோட முட்டை தான், கணவருடைய விந்து தான். அதனால உங்களுக்கு ஜெனட்டிக்கா உங்க 2 பேரோட இதுல அந்த குழந்தை எவ்வளவு புத்திசாலித்தனமா வரணுமோ அந்த புத்திசாலித்தனம் வரும். IVFனால புத்திசாலித்தனம் எல்லாம் போயிடாதுமா. அது யாரோ எதுக்கோ சொல்லியிருப்பாங்க, அது உண்மை கிடையாது. மற்ற குழந்தைகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குமா. வயிற்றுல இருக்கும் போதும் எந்த பிரச்சனைகளும் எக்ஸ்ட்ராவா வராது, குழந்தை பிறந்த பிறகும் எக்ஸ்ட்ரா பிரச்சனைகள் கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம்னா, இவங்க ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு இன்னொரு கைனகாலஜிஸ்ட் கூட கேட்டுக்கோங்க. அது பிளாக் ஒரு சைடா 2 சைடாங்கிறதெல்லாம் கேட்டுக்கோங்க. டாக்டர் சொன்ன விஷயங்கள் எடுத்துக்கோங்க. நீங்க எதுக்கும் இன்னொரு மகப்பேறு மருத்துவரை அணுகி ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா ஒருவேளை IVF முறையிலேயே நீங்க ஃபாலோ பண்றதா இருந்தீங்கன்னாலும் அதுல எந்த விதமான சிக்கலோ பிரச்சனையோ இல்ல. அதை பத்தி நீங்க நினைச்சு தேவையில்லாம குழப்பமோ சந்தேகமோ அடைய தேவையில்லை. அடுத்ததா ஊட்டில இருந்து சாந்தினி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சாந்தினி. வணக்கங்க, நாங்க ஊட்டில இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா. எனக்கு மேரேஜ் ஆகி 7 இயர்ஸ் ஆச்சுங்க. சரி. ஆனா என் ஹஸ்பண்ட் அவங்க சொல்றது மாதிரிதான் நம்ம கேட்கணும். சரி. அவங்க எப்படி சொல்றாங்களோ அதுதான் நம்ம கேட்கணும். வைஃப்னா அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும். சரி. அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட அதை எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்கிறது இல்ல. சரி. அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கனால அவ்வளோ ரொம்ப ரேரா தான் வீட்டுக்கு. அப்படின்னா ஈவினிங் நைட்ல 10:30 11 o'clock ஆகும். மார்னிங் சீக்கிரம் போயிடுவாங்க. அந்த அளவுக்கு நாங்க 2 பேரும் பேசிக்கிறது அந்த மாதிரி சுத்தமா கிடையாது. அது அவங்கள்ட்ட சொன்னாலும் அவங்க அதையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஒரு வயசுக்கு அன்பா இருங்கன்னு சொன்னா அதுவும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. எப்படி சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு ஒண்ணுமே தெரியல. என்ன பண்றதுக்கு? சரிங்க சாந்தினி. ஷீலா, இதுல ஒரு 2 விஷயமா, அவருக்கு உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? ஆமாங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க. நீங்க வேலைக்கு போறீங்களா, வீட்டுல இருக்கீங்களா? இல்ல, ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. இது அவரோட ஆளுமையோட பிரச்சனையாவும் இருக்கலாம். அவர் சின்ன வயசுல இருந்தே அவரோட ஆளுமை இதனால அவர் அப்படியே வளர்ந்த முறை உங்களை இந்த மாதிரி ரொம்ப ஒரு கண்ட்ரோலிங்கா இருக்காரு அவரு. இன்னொரு விஷயம் அவர் அப்படிதான் இருக்காருன்னா ரொம்ப அதை சரிப்படுத்தணுங்கிற ஒரு மனசை வச்சுட்டு நீங்க கஷ்டப்படாதீங்க. அவர் காலையில போயிட்டு ராத்திரி தான் வராரு, மீதி நேரம் எல்லாம் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கீங்க. அதனால உங்களுக்குன்னு சில ஆக்டிவிட்டி வச்சுக்கோங்க. அவரை கொஞ்சம் அவரோட இதை அதுல விட்டுடுங்க. 4 பட கொஞ்சம் சரியா ஆகலாம். அவர் கொஞ்சம் வாழ்க்கையில மத்தவங்க எல்லாம் வயசுகிட்ட எப்படி பிஹேவ் பண்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மேபி கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒரு ஆலோசகர்கிட்ட ஒரு மேரிட்டல் கவுன்சிலிங்கும் நீங்க போலாம். 2 பேரும் மனசு விட்டு பேசலாம். நீங்க உங்க மனசுல இருக்கிற கஷ்டத்தை அவங்க கிட்ட சொல்லலாம். அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படிங்கறதையும் அவங்க கிட்ட சொல்லும் போது ஒரு நடுவுநிலையா சில தீர்வுகள் ஆலோசகர் எடுக்கலாம். அது மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். இல்லனா நீங்க பகல் நேரத்துல இதையே பத்தி யோசிக்காம பசங்க கொஞ்சம் ஸ்கூலுக்கு போறாங்கன்னா உங்களுக்கு சில ஒரு இன்பம் கொடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது வச்சுக்கோங்க. அங்க பக்கத்துல ஏதாவது ஸ்கூல்ல வேலைக்கு போறதோ இல்ல உங்களுக்கு என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த ஒரு வேலையை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை நீங்க டைவர்ட் பண்ணும்போது அவரோட இந்த பிரச்சனை பெருசா உங்களுக்கு தெரியாது. நீங்களும் இவ்வளவு கஷ்டப்பட மாட்டீங்க. கொஞ்சம் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க அடுத்ததா திருச்சியில இருந்து பிரேமா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பிரேமா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. பேசலாம், சொல்லுங்க சார். எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. சரி. இப்ப நான் கஷ்டனோட பிரச்சனை ஆகி அம்மா வீட்டுல இருக்கேன் நானு. சரி. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷமா பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில போக பிடிக்கிறதே இல்ல. ஒரு மாதிரியா வீட்டுக்குள்ளதே சோர்ந்து போய் இருக்கிற மாதிரி இருக்கு.
எப்பவுமே தனியா இருக்கிறதுக்கே விரும்புறேன் நானு. யாரோடையும் பேசுறதே கிடையாது. யாரா பேசினா கூட அப்படியே எரிஞ்செறிஞ்சு விழுகிறேன். அதனால பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் ரொம்ப உடல் சோறு ரொம்ப வருது சார். அதனால யாரையும் பேசுறதே இல்ல, ஒரே கோபமா வரும். சரி. அதனால சில நேரங்கள் பார்த்தா தலை வலிக்கும். எதுலயுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, எப்ப பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். சரி. அதனால சாட்டை என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்க தெரியல. அதனால சாட்டை எடுத்துட்டு கேட்கணும். சரிங்க பிரேமா. டாக்டர் பிரேமா இல்லையா? பிரேமாமா, இப்ப நீங்க சொன்னது எல்லாமே மனசோர்வுடைய அறிகுறிகள்மா. மனசு சோகமா இருக்கு, நீங்க எதுலயுமே ஒரு நாட்டம் இல்ல, எதுலயுமே ஒரு ஈடுபாடு இல்லைன்னு சொன்னீங்க. தனியா அறைக்குள்ளேயே இருக்கணும் தோணுதுன்னு சொன்னீங்க. அப்புறம் நெகட்டிவான யோசனைகளாவே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இது எல்லாமே உங்களுக்கு மன சோர்வுடைய அறிகுறிகள். இதுக்கு மருந்து இருக்கு. இப்போ உங்களோடது சில நேரம் நிறைய பேருக்கு மனசோர்வு காரணம் இல்லாமலே வரும். எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில நல்லா போயிட்டு இருக்குது, ஆனா திடீர்னு மனசோர்வு வரும். அப்படி வந்ததுன்னா அதுக்கு காரணம் மூளையில ஏற்படுற சில ரசாயன மாற்றங்கள். மருந்து உங்களுக்கு உதவும். உங்களுக்கு வந்திருக்கிறது என்னன்னா, உங்க இப்ப திருமணத்திலையும் பிரச்சனை, தனியா இருக்கேன்னு சொன்னீங்க, அது விஷயமா கூட மனசோர்வு வந்திருக்கலாம். சோ இந்த பிரச்சனைகள் ரீதியா வரக்கூடிய மனசோர்வுலயும் மூளையில சில மாற்றங்கள் ஏற்படும் இந்த பிரச்சனைகளால. இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம மருந்து மட்டும் பத்தாது. மருந்து கொடுத்தா உங்களுடைய மனசோர்வு தீந்துரும், ஆனா திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ மனசோர்வுக்கு உண்டான மருந்துகளை எடுத்துக்கிட்டு இது எதனால வந்திருக்கு மனசோர்வுங்கிறத பாக்கணும். அதாவது திருமணத்துல என்ன பிரச்சனையாச்சு, எதனால வந்தீங்க, இப்ப திரும்ப சேர முடியுமா, இல்ல வேற ஏதாவது புது வாழ்த்து அமைச்சுக்க முடியுமாங்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பேசுறது நல்லது. நீங்க இம்மீடியட்டா பண்ண வேண்டியது மனசோர்வுக்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. ஒரு மனநல மருத்துவர் உங்களுக்கு சிகிச்சை கொடுப்பாரு. சிகிச்சை கொடுத்துட்டு கூடவே உங்களுடைய அந்த மன வாழ்க்கை எதனால எப்படி ஆச்சு, என்ன நிலைமையில இருக்கு, அதை ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கறத பாப்பாருமா. ரெண்டும் நீங்க பண்ண வேண்டியது இருக்கு. டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. நீங்க உடனடியா ஒரு மனநல மருத்துவரை அணுகுனீங்கன்னா மனசோர்வு பிரச்சனையில இருந்து நீங்க எப்படி வெளியில வர்றது, அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இல்ல ஆலோசனை எல்லாத்தையுமே இந்த மருத்துவர் உங்களுக்கு வழங்குவாங்க. அடுத்ததா திருவாரூர்ல இருந்து இளவரசி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் இளவரசி. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. நான் திருவாரூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 6 வருஷம் ஆகுது. சரி. அவங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலியில அவ்வளவா ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம அவங்க ரிலேஷன் பேச கேட்டுட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி. சரி, அதை நம்ம ஒரு பெருசு பண்ண வேண்டாமே அப்படியே இருந்ததும் ஒரு ரொம்ப ஃபேமிலியில பிரச்சனை வரவும் சரி ஃபாரின் எங்க ரிலேஷன் தான் எல்லாரும் ஃபாரின்ல இருந்தது. நான் ஒரு 1.5 lakh செலவு பண்ணி ஒரு ஃபாரின் அனுப்பிச்சு விட்டேன். சரி. அங்க போயிட்டு அவரு என்ன பண்ணிட்டாரு, எங்கிட்டயே சொல்லாம அவங்க ரிலேஷன் அவங்க அம்மா அவங்க சிஸ்டர் எல்லாம் கூப்பிட்டாங்கன்னு எனக்கே தெரியாம ஃபாரின்ல இருந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. சரி. எனக்கு கையில ஒரு மாசம் குழந்தை இருந்ததுனால ஒண்ணுமே தெரியல, டச்சே இல்லாம போயிடுச்சு. சரி. அப்ப ஃபேமிலியில எல்லாம் பேசி சரின்னு சொல்லிட்டு இடையில வச்சாங்க. மறுபடியும் இதா இல்லாம இப்ப நான் ரொம்ப கஷ்டத்துக்கு போயிட்டு எங்க ஃபேமிலிலயும் பிரச்சனை வந்ததுனால பினான்சியலா ரொம்ப ஒரு இதா போயிட்டோம் நாங்க. சரி. எங்க பையன் ஒரு 1 year ஒரு மாசம் சிசரியன் பண்ணி எடுத்துட்டு கூட நம்ம துவச்சியில 100 நாள் வேலைக்கு போயிட்டு தான் எங்க ஃபேமிலியா நான் ரன் பண்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. சரி. இப்ப பாத்தீங்கன்னா சரி அவர் பாட்டா அங்க இருந்தாரு, நான் பாட்டா இங்க இருக்கேன். இப்ப எங்க அம்மா வீட்டுல எங்க அம்மா அப்பாவோட தான். அதுதான் உங்களுக்கு வயசு ஒரு 70 வயசு ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா அவரு இடையில பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு போனாரு. இப்ப மறுபடியும் என்னன்னா அவருக்கு ஒரு சில திருட்டு பழக்கம்லாம் இருக்குன்னு நான் கேள்விப்படுவேன். சரி. இப்போ எனக்கும் ஒரு உள்ளூர்ல ஒரு வேலை கிடைச்சது. நான் ஒரு ஹெச்ஆர்என்சில ஒரு டெம்பரரியா தான் வேலை கிடைச்சிருக்கு. மாசம் 6000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். என் ஃபேமிலியை நான் ரன் பண்றேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி. ஊர்ல உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஃபேமிலிக்காக நீங்க ஒரு இது பண்ணீங்கன்னா நாளைக்கு இவர் ஏதாவது ஒரு திருட்டு பண்ணிட்டா அது என் பிள்ளைங்க என்னையும் தானே பாதிக்கும். இது ஒண்ணு. சரி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப எங்க ஃபாதர் 80 வயசு ஆயிட்டு அவருக்கு உடம்பு முடியாம இருக்கிறதுனால அவங்களுக்கு உடம்பு முடியாம எனக்கு அது வேற ஒரு இதெல்லாம் போட்டு என்னுடைய ரொம்ப டென்ஷன் கிடைச்சது சமயத்துல. எல்லாருக்கும் முன்னாடி என்ன ஒரு ஸ்ட்ராங் லேடியா காமிச்சுக்கிறேன், எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்றேன், எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றேன், எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றேன். சரி. ஆனா எனக்கு நைட்ல பாத்தீங்கன்னா சமயத்துல சூஸ் பண்ணி வர மாட்டேங்குது. சரி. ஒரு மாதிரி ஒரு இது படபடப்பு இருக்கு. ஆனா காலையில இருந்து நான் எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி டேலண்டா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறேன்.
எனக்கு அந்த மாதிரி ஒரு படப்படப்பு ஒரு டென்ஷன் இருக்கு. சமயத்துல எனக்கு நிறைய ஞாபகம் இருக்கு மாதிரி எனக்கு தோணுது இப்ப ஒர்க்ல கூட. சரி, என்ன சார் செய்யணும்? துபாயில இருக்காங்க, இவங்க செலவு பண்ணி ஃபாரின் அனுப்பிச்சிருக்காங்க, வேலையில இருக்காங்க. இது வந்து நீங்க வந்து அவர் துபாய்க்கு வேலைக்கு தான் போயிருக்காரு. சோ நீங்க இங்க தனியா ஒரு உபாயமா ஒரு வேலை பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்க அப்பா அம்மாவும் கூட இருக்காங்க, பசங்க இருக்காங்க, எல்லாம் சொல்றீங்க. ரொம்ப கஷ்டம் தான் தனியா மேனேஜ் பண்றது. ஏன்னா வயசானவங்களும் கூட வச்சிட்டு இருக்கீங்க, பினான்சியலி மேனேஜ் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் மனசுல, எப்ப பார்த்தாலும் ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். நீங்க சொல்றது படபடப்பு இதெல்லாம் பார்த்தா ஒரு ஆங்ஸைட்டி டிசார்டரும் உங்களுக்கு இருக்கு. இப்போ நீங்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்க இந்த தூக்கம் வராம இருக்கிறதுக்கு, இந்த ஆங்ஸைட்டி டிசார்டருக்கு போய் கன்சல்ட் பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனையை சொல்லும்போது டாக்டர் உங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வந்துடலாம். ஏன்னா அது மெடிசன்ஸ்ல போய் நீங்க சாப்பிடும் போதுதான் எல்லாமே ஒரு கவுன்சிலிங்ல சரி பண்ண முடியாது. சோ நீங்க அதுக்கு மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். கவுன்சிலிங் பண்ணும்போது அங்க சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கும் பண்ணலாம். அந்த இடத்துல அங்க உங்க பிரச்சனைய சொல்லுங்க. இது மாதிரி அதுக்கு எப்படி தீர்வு காண்றது. ஏன்னா நீங்க இதுல இருந்து வெளியில வருதுங்கிறது சாத்தியம் இல்ல. ஏன்னா அவரும் அங்க சம்பாதிச்சுட்டு குடுக்கறாரோ இல்லையோ, ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் வயசான அப்புறமா ஒரு தப்ப உணர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களை ஏற்றுக்கொள்ற நிலைமையில வரலாம். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதுல இருந்து விலகி போறதுனால இதுக்கு என்ன தீர்வு வரும் தெரியாது. ஏன்னா அந்த சைடு எப்படி இருக்குன்னு தெரியாது. நீங்க தனியா இருக்கீங்கன்னா அது எப்படி சமாளிப்பீங்க, வயசானவங்களை வச்சு எப்படி சமாளிப்பீங்க, ஊரை ஃபேஸ் பண்ணணும், இந்த விஷயம் இல்லாம நீங்க கொஞ்சம் எண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு. இல்ல இப்ப இருக்கிற நிலைமையிலேயே டாக்டர் கிட்ட போய் ஆங்ஸைட்டிக்கு மெடிசன் எடுத்துட்டு இப்போ ஒரு சம்பாதியத்துல இருந்து எப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கலாம். இப்ப உங்களுக்கு டைம் தனியா இருக்கிறதுனால கொஞ்சம் படிக்கிறதுக்கோ இல்ல வேற வேலை வாய்ப்பு தேடுறதுக்கு நிறைய வசதிகள் இருக்கு. சோ அது மாதிரி திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ஏன்னா ஒரு வாழ்க்கையில மேல போகணும்னா ஒரு ரெக்கைக்கு எப்படி 2 ரெக்கைகள் இருந்தாதான் பறக்க முடியுமோ, அது மாதிரி ஒரு நம்பிக்கையும் தைரியமும் இருந்தாதான் கொஞ்சம் மேல படிப்படியா போக முடியும். சோ அந்த தைரியத்தோட வாழ்க்கைய ஸ்டெப்பிங் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வரும். இளவரசி, நீங்க உடனடியா ஒரு மனநல மருத்துவர் இல்ல ஆலோசகரை போய் அணுகலாம். அணுகி அதுக்கான மாத்திரை மருந்துகள் ஏதாவது இருந்தா அதையும் அவங்க கொடுப்பாங்க. மனசுல தன்னம்பிக்கை, தைரியம் இது எப்பயுமே விட்டுடாம அதை நீங்க வச்சிருந்தீங்கன்னாலே வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளையுமே ரொம்ப ஈஸியா ஃபேஸ் பண்றதுக்கு முடியும். அடுத்ததா சென்னையில இருந்து ராஜா நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ராஜா. வணக்கம் மேடம். I appreciate this program and it is very useful to the common public. அப்புறம் I am from a very orthodox family மேடம். சரி சார். ஹலோ, சொல்லுங்க சார், கேக்குது சார். நான் ரொம்ப ரிலீஜியஸ் ஃபேமிலி. என்னுடைய தங்க பையன் he is about 22 years. அவன் சடனா வேற ரிலீஜியனுக்கு மாறிட்டான். அவங்க ஃபாதர் இதெல்லாம் ரொம்ப வேதிக் இதுல இருந்துட்டு இந்த பையன் இந்த மாதிரி மாறணும்னா அவங்க வீட்டுல ரொம்ப ரொம்ப கஷ்டமா போகுது. அதனால அவனை ஏதாவது சைக்காட்ரிக் கன்சல்டேஷன் கொடுத்து அவனை திரும்ப இதுக்கு கொண்டாடுறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு டாக்டர் எனக்கு சொன்னாக்கா ரொம்ப உதவியா இருக்கும் டாக்டர். சரிங்க சார். சரி, இப்ப இருக்கிற சூழ்நிலையில இது ஒரு கஷ்டமான கேள்வி. இப்ப என்னன்னா, இப்போ யாராவது ஒருத்தர் மதம் மாறுறாங்கன்னா அதுக்கு அவங்க கிட்டதான் ஒரு காரணம் இருக்கும் மனசுக்குள்ள. இப்போ சில நேரங்கள்ல நிறைய பேர் சொல்லி அவங்க மனசை மாத்திருப்பாங்க, அவங்க நிறைய போதனை பண்ணிருப்பாங்கன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் சாதாரணமா யாரா மாறணும்னா அவங்க மனசுக்குள்ள அவங்களுக்கான ஒரு பர்சனல் காரணம் இருக்கும். ஒண்ணு, இப்போ பொதுவா நாங்க பாக்குறது என்னன்னா, மனசோர்வு இருக்கும்போது, ரொம்ப மனசோர்வு இருக்கும்போது அந்த நேரத்துல யாராவது இன்னொரு மதத்தை பத்தி சொல்லி அங்க போய் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் பண்ணும்போது கொஞ்சம் மனசு நல்லாச்சுன்னா, ஓ இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி அந்த மதத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம சில நேரம் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு விரக்தி, அதாவது மனசோர்வு இல்லாத ஒரு எண்ணங்கள்ல இது என்னன்னு கேட்டு தன்னோட மதத்தை பற்றி கேள்விகள் கேட்டு அதுல கிடைக்காத விடைகள் வேற இதுல கிடைக்கும் போது அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தருக்கும் பர்சனல் காரணங்கள் இருக்கு. இது நம்ம மன நல ரீதியா பாக்குறது வேண்டாம். இது அவங்களுக்கு அதாவது மனநல பிரச்சனைகள் இல்லாமலே கூட மதம் மாறுறவங்க இருக்காங்க. ஏன்னா ஒரு மதத்துல இருக்கிற விஷயம் கடைசியில பார்த்தா எல்லா மதமும் ஒரே விஷயம் தான் சொல்லுது. ஆனா மேலோடு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வித்தியாசமா இருக்கிற மாதிரி தெரியும்.
சோ அதை எடுத்து சொல்றவங்க வித்தியாசமா சொல்லும் போது சிலர் மாறக்கூடும். சோ இதுல நீங்க கூட்டிட்டு போறதுல தப்பு இல்ல. பட் அவருடைய நாங்க எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த குறிப்பிட்ட நபருக்கு சம்மதம் இருந்தாதான் நாங்க அவங்க கிட்ட ஏதாவது பண்ண முடியும். அவங்களோட சம்மதம் இல்லாம நம்ம மாத்துறதுக்கெல்லாம் முடியாது. அதாவது அவர் எதனால மாறினாரு வேணா தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் மாறதுனால உங்களுக்கு குடும்பத்துல எப்படி ஒருத்தர் மரம் மாறின பிறகு 2 மதத்தோடு குடும்பத்துல எப்படி ஒத்துமையா இருக்க முடியுங்கிறது வேணா நாங்க பண்ணலாம். இப்ப நாங்க நிறைய பேரை பாக்குறோம், மனம் செஞ்சிருப்பாங்க, இன்னொரு மதத்துல கல்யாணம் பண்ணிருப்பாங்க, காதலிக்கும் போது இது ஒரு பிரச்சனையே இல்ல, எந்த மதமா இருந்தாலும் ப்ராப்ளமே இல்லன்னு சொல்லுவாங்க. திருமணத்துக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள், அதாவது நீ இதை ஃபாலோ பண்ணணும், நீ அதை பின்பற்றணும் சொல்லி நிறைய பிரச்சனைகள் வரும். அவங்களுக்கு நாங்க நிறைய தம்பதிகளை பாக்குறோம், ரொம்ப சுமூகமா 2 மதத்தோடு ஒரு வீட்டுல ரொம்ப நிம்மதியா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப இவர் மாறுறதுக்கு தயாரா இல்லைன்னா அடுத்தது நீங்க என்ன பாக்கணும்னா எப்படி ஒரே குடும்பத்துல 2 மதத்தையும் வச்சுட்டு சுமூகமா இருக்க முடியுங்கிறத அடுத்த நிலைமையில பாக்கலாம். அடுத்ததா சென்னையில இருந்து பானு நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பானு. ஹலோ வணக்கம்மா, நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு டாக்டர் 23 இயர்ஸ் ஆகுது. சரி. அவளுக்கு நாங்க ஒரு லவ் பண்ணினா ஒரு பையனை. சரி. நாங்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டா, அவளே போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டா. சரி. என்னால இது பண்ண முடியல. நாங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. நாங்க எங்களை இத நாங்க எப்படி எங்க ஃபேமிலி பீப்புள் கிட்ட சொல்றது என்ன ஏதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. எங்களோட பேசுறதும் நானா கூப்பிட்டாதான் அவ பேசுறாளே தவிர பேசவும் மாட்டேங்கிறா. எனக்கு அந்த பையன் பேர்லயும் ஏன்னா நான் பாக்காததுனால அவ்வளவு தூரம் ட்ரஸ்ட்ஃபுல்லா இல்ல எனக்கு. இத நான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல. மனசு ரொம்ப பூக்கமா இருக்கு. ஏன்னா நான் ஒரே பொண்ணு எனக்கு. சரிங்க. இதுக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா நான் எல்லாருக்கும் சொல்லி ஆகணும் எங்க ஃபேமிலிக்கெல்லாம். அதை எப்படி சொல்றது, அப்படி அவங்கள்ட்ட கன்வே பண்றது, எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல எனக்கு. சரிங்க. இமிடியட்டா நீங்க இத பத்தி கேட்கும் போது ஒரு ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஒரே பொண்ணு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டா அப்படிங்கும் போது ஒரு ஷாக்கிங்கா தான் இருக்கும். பட் அந்த ஷாக்கிங்கா இருக்கும் போது கொஞ்சம் மூச்சு பயிற்சி எல்லாம் எடுத்து அதை நிதானமா கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அதோட பின்விளைவுகள், நீங்க இப்ப அந்த பொண்ணை ஒதுக்குறதுனால அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபேமிலி ரன் பண்றதுக்கு உள்ள சப்போர்ட் நீங்க கொடுக்க முடியாது. ஒரு குடும்பம் பாத்தீங்கன்னா எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. உறவினர்கள் எல்லாம் நீங்க, உங்க ஹஸ்பண்ட், உங்க பொண்ணு, இப்ப மாப்பிள்ள சேர்ந்திருக்காரு. இதுதான் ஒரு குடும்பத்துல அன்றாட பிரச்சனைகள் இல்லாம பாத்துக்கணும். ஏன்னா எல்லாரையும் திருப்திப்படுத்துறது அப்படின்னா ஈவன் நீங்களே அரேஞ்ச் பண்ண கல்யாணத்திலயும் அது முடியாத காரியம். அதனால இப்ப இருக்கிற அவ முடிவு எடுத்துட்டாளா, சரி அவளுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருங்க. ஏன்னா நீங்க கடைசி காலத்துல இருக்கிற வரைக்கும் உங்க பொண்ணோட தான் இருக்கணும், அதை பிரிஞ்சு இருக்க முடியாது. சோ அந்த இன்ப துன்பத்திலயே நீங்க பங்கேற்றுக்கிறது தான் நல்லது. ஒரு மனசை அமைதிப்படுத்திட்டு கொஞ்ச நேரம் உங்க ஹஸ்பண்டோட சரி இது மாதிரி பண்ணிட்டா இனிமே அவளுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். அந்த மாப்பிளையும் சரியில்லைன்னா எந்த விதத்துல அவர் சரியில்லாம இருக்காரு, நல்ல அன்பு செலுத்துறாரு, ஆனா அந்த படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கலன்னா எப்படி கொஞ்சம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. பினான்சியலா பொண்ண வேலைக்கு அனுப்புங்க, அவங்க போயிட்டு வரட்டும். கொஞ்சம் நீங்க தூக்கி விட்டுட்டீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்ல அவங்க ஒரு ஸ்டெபிலைஸ் ஆயிடுவாங்க. நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம், மத்தவங்களையும் ஃபேஸ் பண்ற தைரியம் உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி நீங்க நினைச்சு பாருங்க. இதுல இருந்து ஒரு மன கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் வெளியில வந்துடலாம். பானுமா, ஷீலா சொன்ன விஷயங்களை எடுத்துக்கோங்க. உங்களுடைய மகள், உங்களுடைய மருமகனுக்கு இப்ப எவ்வளவு சப்போர்ட்டா இருக்க முடியுமோ அதை யோசிச்சு அதற்கான முயற்சிகள்ல நீங்க இறங்கலாம். உங்க உறவினர்கள் கிட்ட எல்லாம் சொன்னா அவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கறத நீங்க 2ஆம் பட்சமா வச்சுட்டு உங்களுடைய மகளுடைய வாழ்க்கையில நீங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுனா அவங்களுடைய வாழ்க்கை பிளஸ் உங்களுடைய சந்தோஷம் எல்லாம் மறுபடியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா தென்காசில இருந்து லதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் லதா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. உங்களுடைய டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்கம்மா. பேசலாமா? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. நான் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது நைட்ல எல்லாம். சரி. கேட்க முடியல, உடம்பு சரியில்ல. அது நைட்ல தூக்கமே வர்றது இல்ல, தலைவலி அதிகமா இருக்கு. மாத்திரை எல்லாம் போட்டாலும் எதுவுமே கேட்க மாட்டேன். சரி. ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிட்டே இருக்கு மனசுல.
உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? எனக்கு 46 வயசு ஆகுது. சரிங்கம்மா சொல்லுங்க. அதான் அது எதனால அப்படிங்கறத எவ்வளவோ நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, எல்லாம் பார்த்தேன், அதுக்கு சரியா வரல. அதனாலதான் கேட்கலாம் பண்ணலாம். சரிங்கம்மா. டாக்டர் சிந்தனை ஓடிட்டே இருக்குன்னு சொன்னீங்க இல்லையாம்மா, எதை பத்தின சிந்தனைகள் ஓடுது? ஏதோ வீட்டு பிரச்சனைகள் அப்படி மனசுல அப்படி ஓடிட்டே இருக்கு. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்கம்மா. கவலையா இருக்கு. கவலைகள்லாம் மனசுக்கு எப்படி இருக்குமா? சந்தோஷமா இருக்க முடியுதா? சந்தோஷமாவே இல்ல. ஓகே அம்மா, நீங்க இப்போ உங்களுடைய தூக்க குறைவுக்கு காரணம் மன சோர்வு மாதிரி தெரியுது. அதாவது தூக்கம் குறைவுக்கு பல காரணங்கள் இருக்குமா? முக்கியமா மனசோர்வு, அதுல கவலைகள் இருக்கும், சந்தோஷமா இருக்காது, எதுலயுமே நாட்டம் இருக்காது, ஈடுபாடு இருக்காது, இப்ப வேலை செய்யறதெல்லாம் செய்யணுமேனு செய்யற மாதிரி இருக்கும். அப்புறம் எண்ணங்களும் எல்லாமே நமக்கு அதுல இருக்கிற தீமைகள் தான் கண்ணுல தெரியும். ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நம்ம கெட்டதை மட்டும் தான் பார்த்து ஓ எல்லாமே இப்படி கெட்டதா இருக்கே அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா வெறும் தூக்க மாத்திரை போதாது. நீங்க எங்க இருந்து வாங்குறீங்கன்னு தெரியாது. நீங்க ஒரு மனநல மருத்துவரை பாத்தீங்கன்னா மன சோர்வுக்குள்ள மருந்து கொடுப்பாங்க. மன சோர்வு தீரும் போது தானாவே உங்களுக்கு தூக்கமும் வரும். இது இல்லாம நம்ம இந்த நிகழ்ச்சியில அடிக்கடி பேசியிருக்கோம், இந்த தூக்க சுகாதாரம் அப்படிங்கறது, ஸ்லீப் ஹைஜீன் பத்தி நிறைய பேசியிருக்கோம் நம்ம. அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தூங்க போறது, குறிப்பிட்ட நேரத்துல எழுந்துக்கிறது, உடற்பயிற்சி தினம் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணா கூட தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் உங்களுக்கு. தூங்குறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தூங்கலாம், வேர்வை இல்லாம இருக்கும் போது கூட நல்ல தூக்கம் வரும். சோ காஃபி டீ ஒரு 6 மணிக்கு மேல எடுக்காம இருங்க. இந்த மாதிரி அப்புறம் டிவி மொபைல் அந்த மாதிரி எதுவும் ஒரு அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நிறுத்துறது நல்லது. சோ இதெல்லாம் பண்ணீங்கனாலும் கொஞ்சம் தூக்க சுகாதாரம் பெட்டர் ஆகும். பட் நீங்க சொல்றது அதையும் தாண்டி மனசோர்வுனால இருக்கிற மாதிரி இருக்கு. மனசோர்வுக்கான சிகிச்சை உங்களுக்கு வேணுமா, அதை பண்ணீங்கன்னா தூக்கமும் நல்லா வரும். அதாம்மா டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் பத்தி அவர் சொன்னாரு, அது எல்லாத்தையுமே செஞ்சு பாருங்க. அது போக டாக்டரோட ஆலோசனை இல்லாம நீங்களா மருந்து மாத்திரைகள் எடுக்காம ஒரு மருத்துவர் அணுகி உங்களுக்கு இருக்க பிரச்சனையை சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரியான ட்ரீட்மெண்டோ மாத்திரை மருந்துகளோ அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததா கடலூர்ல இருந்து தௌலத் நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் தௌலத். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. கடலூர்ல இருந்து பேசுறேன். வணக்கம் மேம். சொல்லுங்க. எங்க அப்பாவுக்கு ஒரு 55 வயசு ஆகுது. சரி. என்னன்னு தெரியல, டென்ஷன் ஆகுறாரு ரொம்ப. எந்த விஷயத்துக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆயிட்டே இருக்காரு. சரி. இதனால அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அடிக்கடி சண்டை வருது, மன வருத்தம் வருது. எதனால டென்ஷன் ஆகுறான்னு சின்ன விஷயத்துக்கு எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணலாம் கேட்கலாம் அப்படின்ட்டு கால் பண்ணேன். சரிங்கம்மா. ஷீலா வேலைக்கு போயிட்டு இருக்காராமா அவரு? போயிட்டு இருக்காரு. இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு தான் போறாரு, ஃபேக்டரி வேலைக்கு போறாரு. ஆமா. இப்போ எத்தனை வருஷமா இந்த மாதிரி டென்ஷன் ஆறாரு? கோவப்படுறாரா? ஆமா, கோவம் ரொம்ப அதிகமா வருது. ஒரு 6 மாசமாவே இப்படிதான் இருக்காரு. இப்போ ஒரு மாசமா ரொம்ப அதிகமா கோவப்படுறாரு. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படும் போது என்ன பண்றாரு? வீட்டுக்குள்ள நுழையும் போதே வேலை விட்டு இப்ப வீட்டுக்கு வராரு இல்லைங்களா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சத்தம் போடுறாரு. பசங்க கத்தக்கூடாதுங்கிறாரு, அம்மாட்ட சண்டைக்கு போறாரு. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள். அம்மா பேசினாலே எரிஞ்சிடும். நான் இங்க கடலூர்ல இருக்கேன், அம்மா திருச்சியில இருக்காங்க. இப்ப கூட பிரச்சனை தான் அப்படின்னு சண்டைன்னு அம்மா மன வருத்தத்தோட இருக்காங்க. என்னங்க தூக்கம் எல்லாம் எப்படி இருக்கு அவருக்கு? தூக்கம் எல்லாம் எப்படி இருக்குன்னு அது சரியா எனக்கு தெரியல. ஆனா அவங்க தூங்குறாரு. சரியா தூங்குறதுல காலையில எந்திரிச்சு 5 மணிக்கு எல்லாம் போயிருவாங்க. நைட்டு தூங்கிட்டு இது மாறி மாறி வரும். ஓகே, இது 2 விஷயம். அவருக்கு உடல் ரீதியா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? ஏன்னா 55 வயசுனால உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாக்கலாம். இல்ல இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல சில ஆம்பளைங்களுக்கு இது மாதிரி ஒரு மனசு கொஞ்சம் தடுமாறும். ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான் சம்பாதிக்க போறோம், இனிமே பைசா கையில இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மனசுல ஒரு குழப்பம் இருக்கிறதுனால அது மாதிரி பிஹேவ் பண்ணலாம். இல்லன்னா இப்போ அவரோட ஒர்க் பண்ற ஃபேக்டரியில என்ன மாதிரி பிரச்சனை இப்ப ரீசெண்டா இருக்குன்னு பாருங்க. அந்த கோவத்துக்கு முதல்ல காரணம் கண்டுபிடிக்கணும். தூங்குறாரா, இல்ல அந்த பிரச்சனைனால தூங்காம இருக்காரா,
ஃபேக்டரியில என்ன பிரச்சனை இருக்கு, அவருக்கு ரொம்ப டென்ஷனா ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபா இருக்கா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து இந்த வயசுல அவரால் தாக்கு பிடிக்க முடியலையா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு ஆலோசகர் மருத்துவர்கிட்ட போய் டீடைல்டா அவரை கூட்டிட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறமா அவருக்கு டேப்லெட்ஸோ இல்ல கவுன்சிலிங் வேணும் தேவைப்பட்டதுன்னா வந்து அவங்க அதை டிசைட் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு இது ஒரு தீர்வு இருக்கும். ஏன்னா என்ன கோவப்படுறாருன்னா என்ன காரணம் தெரியாம நம்ம அந்த கோவத்தை வந்து அட்ரஸ் பண்ண முடியாது. உடனே கூட்டிட்டு போக சொல்லுங்க, அம்மாவையும் கூட்டிட்டு போக சொல்லுங்க. ஏன்னா அம்மாவும் நிறைய பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க. அவங்க தரப்புல வந்து சில கேள்விகள்லாம் கேட்கலாம், அவர் எப்படி பிஹேவ் பண்றாரு அதெல்லாம். சோ சிலது வந்து நடத்தைய வந்து மாத்திக்கும் போது அவர் கோபமும் தனிய வந்து வாய்ப்பு இருக்கு. தௌலத், ஷீலா சொன்ன விஷயங்கள், அந்த ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய அம்மா அப்பா 2 பேரையுமே ஒரு மனநல ஆலோசகர் இல்லனா மருத்துவரை போய் அணுக சொல்லுங்க. அவங்க கொடுக்கிற ஆலோசனைகள் மாத்திரை மருந்துகள் மூலமா அவருடைய கோபம் குறையறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்கு. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நேயர்களோட கேள்விகளுக்கு ஆலோசனைகள் வழங்குனீங்க. நன்றி டாக்டர் மோகன்ராஜ். நன்றி ஷீலா. கண்ணாடி முன்னாடி நம்ம சிரிச்சா நம்மளோட பிம்பமும் சிரிக்கும், நாம அழுதா நம்ம பிம்பமும் அழும். அதே போலதான் நாம வாழ்ந்துட்டு இருக்க உலகமும். நாம என்ன உணர்வை மத்தவங்க மத்தியில பிரதிபலிக்கிறோமோ அததான் அவங்க நமக்கு பிரதிபலிப்பாங்க. இந்த உலகம்ங்கிற பிம்பத்தை நாம சரியா அமைச்சுக்க தொடர்ந்து மனதோடு பேசலாம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.